இயேசு ஏன் இந்த பூமியில பிறந்தார்? நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இயேசு இந்த உலகத்தினுடைய இரட்சகர். எல்லாம் புரிந்து கொள்ளணும். தயவு செய்து சிந்திங்க. வானம் எப்படி ஒன்றா இருக்கிறதோ, பூமி எப்படி ஒன்றா இருக்கிறதோ, சூரியன் எப்படி ஒன்றா இருக்கிறதோ, சந்திரன் எப்படி ஒன்றா இருக்கிறதோ, உங்களுக்கும் எனக்கும் ஒரே தகப்பன் தான், ஒரே தாய் தான். அதே போல இந்த உலகத்திற்கு ஒரே ஒரு தெய்வம், அவர்தான் இயேசு. அவர்தான் இயேசு. இயேசு மதம் அல்ல, தெய்வம். உலகத்துக்கு வந்து பிறந்து மரணத்தை ருசி பார்த்து உங்களுக்காக எனக்காக உயிர் தெளிந்து இன்றும் உயிரோடு இருக்கிற தெய்வம், சீக்கிரமா வரப்போகிற தெய்வம். இன்னைக்கு பார்த்த நரகம் பாருங்க, பரலோகம் யாரும் தப்ப முடியாது. நிச்சயமா இங்க கூடி வந்திருக்கிற எல்லாருக்குமே ஒரு நாள் மரணம் நிச்சயம் உண்டு. மரணம் நிச்சயம் உண்டு. ஒருவரும் அந்த மரணத்திலிருந்து தப்ப முடியாது. ஒருவேளை நான் மரித்தா சொர்க்கத்துக்கு போவேனா நரகத்துக்கு போவேனா யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். ஒருவேளை உங்க குடும்பத்துல போதை அடிமைத்தனம் இல்ல, ஒருவேளை உங்க குடும்பத்துல கஷ்டத்தோட கண்ணீரோட கவலையோட சமாதானம் எல்லாம் இருக்கிறீங்களா? இதெல்லாம் நீங்க கொஞ்சம் சிந்திக்கணும் என்று சொல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஊழியத்திற்கு ரொம்ப பாரம். எங்க சபை மக்களோடு சேர்ந்து நாங்க ரொம்ப பிரயாசப்பட்டு இந்த வீதியில நடந்து ஜெபம் பண்ணி, நான் பிறந்த வளர்ந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் எப்படியாவது நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், நல்ல ஒரு சமாதானமா இருக்கணும், நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும். குடியில அடிமைப்பட்டவங்க எல்லாம் விடுதலை ஆகணும், போதையில் அடிமைப்பட்டவங்க விடுதலை ஆகணும். மரித்து போறாங்க, வியாதியில மரித்து போறாங்க, குடிச்சு குடிச்சு குடல் வெந்து மரித்து போறாங்க, கஞ்சா அடிச்சு இருதயம் நின்னு போய் மரித்து போறாங்க. இப்படிப்பட்ட மரணங்கள் நடக்க கூடாது. கொஞ்சம் யோசிங்க. எனக்கு உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க யாரும் மதம் மாறாதீங்க. மதம் என்று சொல்லி யாராவது வந்தாங்கன்னா தயவு செய்து நீங்க எல்லாம் நம்பாதீங்க. மதம் கிடையாது, மதம் கிடையாது, மார்க்கம். மார்க்கம். இயேசு உங்களுடைய குடும்பத்தில் மெய்யான விடுதலையை கொடுப்பார், மெய்யான சமாதானத்தை கொடுப்பார், மெய்யான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நீங்க இந்த பூமியில வாழும் பொழுதும் சந்தோஷமா வாழுவீங்க, சமாதானமா வாழுவீங்க. இந்த பூமி முடிந்த பிறகு பரலோகம் என்கின்ற ஒரு விசேஷ ஸ்தலத்தை தேவன் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார்.